என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25. இது எத்தனை பெரிய நம்பிக்கை! இது எத்தனை பெரிய சத்தியம்! இதை யோபு திட்டவட்டமாக அறிந்து கொண்டார். ஆகையால் இழந்து போனதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். அல்லேலுயா! யோபு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் தேவனையே சார்ந்து நம்பி வாழ்ந்து வந்தார். தன் குமாரரின் விருந்துகள் முடிகிற போது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பயபக்தியோடு வாழ்ந்து வந்தார். சாத்தான் தேவ உத்தரவை பெற்றுக்கொண்டு யோபுவை உபத்திரவப்படுத்தினால் தேவனை தூஷிப்பான் என்றெண்ணி யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவருடைய சரீரத்தையும் கொடிய பருக்களால் வாதித்த போது கூட யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு பொறுமையோடே நம்பிக்கையோடே சாம்பலில் உட்கார்ந்து கொண்டார். தான் ஐஸ்வர்யவானாய் இருந்தபோது அல்ல, தரித்திரனாய் நோயாளியாய் இருந்தபோது, மனைவி தூஷித்த போதுதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளில் பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடே கூறுகிறார். ஆம், நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர் 10:10 கூறுகிறது. யோபுவுக்கு கர்த்தர் தன்னை நடத்தும் வழி எதுவென்று தெரியவில்லை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அது எனக்கு போதும், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிறார். இது நிரந்தரமானது அல்ல, ஒரு சோதனையின் பாதை என்று எண்ணிக்கொண்டார். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று உறுதியோடு நின்று தேவ ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். இந்த நம்பிக்கை நமக்குண்டா? நம்பிக்கை என்பது ஆத்துமாவின் ஆவிக்குரிய நங்கூரம் என எபிரேயர் 6:19 கூறுகிறது. நம் விசுவாசமாகிய கப்பலை புயல் போன்ற போராட்டங்கள் மோதி அடித்து கவிழ்த்து போட முயலும் போது நம்பிக்கை என்னும் நங்கூரத்தை போடுவோம். பொறுமையோட கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்போம். இறையாதே, அமைதலாயிரு என்று புயலை அதட்டி அமர்த்திய இயேசுதாமே நம் வாழ்விலும் சமாதானத்தை அருள் செய்வார். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும். உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். இயேசு மரணத்தை ஜெயித்தவர். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். உன் மீட்பர் வல்லவர், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜெபம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலுயா.